இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இன்னொரு செட் ஆஃப் கொஷின்ஸ் ரீசனிங் கொஷின்ஸ் பார்க்க போகிறோம். ரீசனிங்கில் நம்ம ஆல்ரெடி மூணு ஆப்டிடியூட் 3 ரீசனிங்ஸ் பார்த்துருப்போம். அதோட கண்டினியூட்டியாக ஃபோர்த் ரீசனிங் பார்க்குறோம். இது எக்ஸ்பெக்டட் கொஷின்ஸில் நீங்கள் கொஷின்ஸ் எல்லாம் பார்க்கணும், ஆர்ஆர்பிக்கு முன்னாடி ரிவிஷன் பார்க்கணுன்னா நம்ம சேனலில் ஏற்கனவே போட்டிருக்க வீடியோஸ்லாம் செக் பண்ணி பார்த்துக்கோங்க, யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஐ ஹோப் எல்லாம் படிச்சுட்டு இருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். ஸோ எல்லோரும் வீடியோக்குள்ளே போகலாமா? பாருங்கள், ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். செலக்ட் த ஆல்டர்னேட்டிவ் தட் ஷோஸ் எ சிமிலர் ரிலேஷன்ஷிப் ஆஸ் கிவன் பேர் ஆஃப் ட்ரூத்ஃபுல் அண்ட் ஆனஸ்ட். என்ன சொல்லியிருக்காங்க இந்த வீடியோவில்? இந்த கொஷின்ஸில் ஒரே மாதிரி இருக்க இதை விட்டுட்டு எக்ஸ்பெக்டட், அதாவது நான் சிமிலர் ஒன்று எடுத்து கண்டுபிடிக்கணும், அவ்வளோதான். இதில் பாருங்கள், ப்ரோக்கரிங், டிஸ்போசிங் 2 ஆப்போசிட் மீனிங், வின்னிங் லூசிங்கும் ஆப்போசிட் மீனிங், இன்க்ளூடிங் எக்ஸ்க்ளூடிங்கும் ஆப்போசிட் மீனிங், நாட் விஸ்டாண்டிங்கும் நெவர்த்லெஸ்ஸும் ஒரே மீனிங், மற்ற எல்லாமே ஆன்டனிம்ஸ், இது ஒன்று மட்டும் சினானிம்ஸ். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் ஏ. ஃபைண்ட் தி மிஸ்ஸிங் நம்பர் இந்த சீரீஸ் அப்படின்றாங்க. என்ன சொல்லியிருக்காங்க, என்ன நம்பர் சொல்லியிருக்காங்க? 50, 49.5, என்ன நம்பர்னு தெரியாது. 45.5, 42, 37.5. இப்போ இதுக்கான டிஃப்ரென்ஸ் என்ன? இது பாருங்கள், 0.5 -0.5, இங்கே எவ்வளோன்னு தெரியாது, இங்கேயும் எவ்வளோன்னு தெரியாது. 45லேருந்து 42 போச்சுன்னா 3.5. ஓகேவா? அப்போ இங்கேருந்து இங்கே என்ன இருக்குது பாருங்கள், 42 37 போச்சுன்னா 42 38னா 4, 0.5னா 5, -5. அப்போ இங்கே என்ன இருக்கணும்? இங்கே பாருங்கள் 1 இன்க்ரீஸ் ஆகுதா, அப்போ இங்கேயும் 1 தான் இருக்கணும். இப்போ 2.5 இருக்கும், இங்கே 1.5 இருக்கும். இதுக்கான சான்சஸ் அதிகம். இப்போ 49 -1.5, 49.5 -1.5 போச்சுன்னா 0, இங்கே 8, 48. ஆன்சர் 48. ஆப்ஷன் பி 48. ஓகேவா? நெக்ஸ்ட் பார்க்கலாம். இது பாருங்கள், ஃபைண்டிங் த மிஸ்ஸிங் சீரீஸ் இந்த சீரீஸ் அப்படின்னா இங்கே கொஷின் மார்க்கிட்ட என்ன வரும்? இப்போ இங்கே எப்படி கொடுத்துருவாங்க? ஹச்ஜி முன்னாடி இருக்க நம்பர் எடுத்து போடுறாங்க, லெட்டர் எடுத்து போட்டுறாங்க. அப்புறம் ஐஜேனா இப்படி போட்டுருவாங்க, பின்னாடி ஃபஸ்ட் லெட்டர் நார்மலாக போட்டுருங்க. அடுத்து எல்கே ரிவர்ஸில், திருப்பி அப்படின்னா அடுத்து ஃபார்வேர்டில், அடுத்து அப்படின்னா ரிவர்ஸில் போட்டிருப்பாங்களா? இப்போ ஆன்சர் பிஓவாக இருக்கும். அவ்வளோதான். நம்மளுக்கு இந்த ஏபிசிடி கரெக்டாக எழுதி வச்சுக்கிட்டோம், இந்த மெத்தடில் எழுதி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ஈஸியாக நம்ம எல்லா சம்ஸுக்கும் இந்த மாதிரி ஒரு நம்ம சம்ஸுக்கு போட்டுக்கலாம். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் பார்க்கலாம். இந்த கொஷின் பாருங்கள். டெல்லியை எப்படி எழுதியிருக்காங்க? டெல்லி அப்படின்றத QRYUVன்னு எழுதியிருக்காங்களா? இப்போ பாம்பேன்றது எப்படி எழுதலாம் அப்படின்னு கேட்குறாங்க. எப்படி எழுதலாம்? இப்போ ஃபஸ்ட் இது எப்படி எழுதினா, டெல்லின்றது எப்படி எழுதிருக்கான்னு பார்க்கலாமா? டிக்கு நேராக இருக்க லெட்டர் கியூவையும், ஈக்கு நேராக இருக்க ஆரையும், எல்லுக்கு நேராக இருக்க என்ன லெட்ரு அப்புறம் ஐ வரணும், ஹெச்சுக்கு யூ, ஐக்கு வி, இப்படி எடுத்து எழுதியிருக்காங்களா? இப்போ அது பாம்பேவும் அதே மாதிரி தானே வரும். இப்போ பாருங்கள், இதுக்கு ஆப்ஷனில் எப்படி இருந்து பார்க்கணும்னா ஃபஸ்ட்டு லெட்டர் எந்த லெட்டர் மட்டும் மாறி இருக்குன்னு பார்க்கணும். பாருங்கள், ஃபஸ்ட் செகண்ட் லெட்டர் மாறி இருக்குது, செகண்ட் லெட்டர் சேஞ்ச் ஆகிருக்கு, எல்லாத்தையும் சேஞ்ச் ஆகல, ரெண்டு இது சேஞ்ச் ஆகுது. அப்படின்னா செகண்ட் லெட்டர் கண்டுபிடிக்கலாம். ஓகே, என்ன வரும்? ஓக்கு பி. பின்னு வர ஆப்ஷன் எது? இதுவும் இது ரெண்டில் தான் ஒன்று. அதில் இது ரெண்டில் எது மேட்ச் ஆகலை? பாருங்கள், ஃபோர்த் லெட்டர் மேட்ச் ஆகலை. ஃபோர்த் லெட்டர் என்ன இங்கே? பி. இப்போ பிங்க்கு என்ன வரும்? பிக்கு ஓ வரும். ஓக்கு வர ஆப்ஷன் எது? ஆப்ஷன் டி. ஆன்சர் டி. நம்ம பார்க்குறப்ப இது கரெக்டாக இப்படி புரிஞ்சிச்சுன்னா டக்குன்னு நம்ம எடுத்து எழுதிட்டு போயிட்டே இருக்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் பார்க்கலாம். இது பாருங்களேன், இதுவும் அதே மாதிரி சம் தான். இப்போ கோயிங்கை
எப்படி எழுதியிருக்காங்க 38253ன்னு எழுதியிருக்காங்க. அதே கேஷுவல்ஸை 409106ன்னு எழுதியிருக்காங்களா. இப்போ லாஜிக்கலில் எப்படி எழுதலாம் அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ நம்மளுக்கு என்ன வழினா, மேலே கொடுத்துருக்கிறது தான் கொஷின். மேலே இது இல்லை, நம்ம கொடுத்துருக்க இந்த வேல்யூஸ் தான் கொஷின்ஸு. அதுலேருந்து தான் இந்த லாஜிக்கில் எழுத போகிறோம். இப்போ எல்லுன்ற லெட்டருக்கு என்ன இருக்குது 6, ஓக்கு என்ன இருக்குது 8, ஜிக்கு என்ன இருக்குது 3. இதை வச்சு செக் பண்ண முடியுமா? 6, 8, 3ன்னு வர ஆப்ஷன்ஸ் எத்தனை? ஒரு 2 இருக்கா? அப்போ வந்து திருப்பி அடுத்த லெட்டரும் பார்க்கணும். அடுத்த மாதிரி ஐக்கு என்ன வரும்? ஐக்கு 2. இப்போ 2ன்னு ஒரு ஆப்ஷன் இங்கே இருக்குது, டி. 6832406 ஆன்சர் ஆப்ஷன் டி. செக் பண்ணி பார்க்கணுங்களா? பாருங்கள், எல்லுக்கு 6, நம்ம ஏக்கு என்ன போட்டிருப்போம்? ஏக்கு 0, சிக்கு 4. பார்த்தீங்களா, அதே தான் இருக்குது. ஆப்ஷன்ஸ் வந்து எவ்வளோ சீக்கிரமாக ஷார்ட் பண்ண முடியுமோ அவ்வளோ ஷார்ட் பண்ணி டக்குன்னு ஆன்சர் கொண்டு வந்துடணும். அப்போ தான் நமக்கு டைம் வந்து மிச்சமாகும். அப்போ நிறைய கொஷின்ஸ் அட்டன் பண்ணலாம், தெரியுதான்னு பார்க்கலாம். ஓகேவா? சரி, நெக்ஸ்ட் பார்க்கலாம். இந்த சம் பாருங்கள். கிட்டாரை வந்து HTSBQ அப்படின்னு எழுதியிருக்காங்க. வயலின் என்ன பண்ணால் எப்படி எழுதுவாங்க அப்படின்னு கேட்குறாங்க. கிட்டார் ஸ்பெல்லிங் என்ன பார்த்துக்கோங்க. கிட்டாரை எப்படி எழுதியிருக்காங்க? ஜிக்கு ஹெச் எங்கே இருக்குது? ஜிக்கு பக்கத்தில் இருக்குது, +1 எழுதியிருக்காங்க. அடுத்தது யூக்கு என்ன சொல்லியிருக்காங்க? யூக்கு டி 20 அப்புறம் -1ன்னு எழுதியிருக்காங்க. அப்புறம் இங்கே டிக்கு -1. ஐக்கு ஜேன்னு எழுதியிருக்காங்க. ஐக்கு ஜேனா +1. டிக்கு எஸ்ன்னு எழுதியிருக்காங்க. இங்கே -1. அப்படின்னா எப்படி வருது? +1 -1 +1 -1 அப்படின்ற மெத்தடில் வருதா? அப்போ வயலினும் அப்படி தான் எழுதியிருப்பாங்க. வயலினுக்கு விக்கு +1, விக்கு பக்கத்தில் டபிள்யூ, ஃபஸ்ட் டபிள்யூ. இதில் பாருங்கள், எந்த லெட்டர் மாறுது? தேர்ட் லெட்டரும் ஃபோர்த் லெட்டரும் செக் பண்ணால் கண்டுபிடிச்சிடலாம். இப்போ வந்து இங்கே என்ன வரும்? தேர்ட் லெட்டருக்கு என்ன ப்ளஸ் வருமா மைனஸ் வருமா செக் பண்ணணும். ஃபஸ்ட்டு தேர்ட் லெட்டருக்கு +1 வரும். ஓக்கு வயலின் ஓக்கு பி வரும். தேர்ட் லெட்டரில் பி இருக்க ஆப்ஷன் எந்தது? இங்கே ஃபஸ்ட் 2 ஆப்ஷன் தான் பி இருக்குது. அப்போ அதுதான். அடுத்தது தேர்ட் ஆப்ஷன் கண்டுபிடி. ரெண்டும் ஒரே மாதிரி வருதா? அப்போ ஃபிஃப்த் லெட்டர் லாஸ்ட்டுக்கு முன்னாடி லெட்ரு ஐக்கு என்ன வரும்? வயலினுக்கு ப்ளஸ்ஸு மைனஸு திரும்பி +1. ஐக்கு ப்ளஸ்ஸா? ஐக்குனா இங்கே ஜே வரணும். ஜே ஆப்ஷன்னா இது தான் பி. ஜேன்னு இருக்க மாதிரி இருக்குன்னா ஆன்சர் WHPKJM. அப்போ ஆப்ஷன் ஆன்சர் வந்து பி. ஓகேவா? நெக்ஸ்ட் பார்க்கலாம். இஃப் இன்செக்ட் இஸ் ஈக்குவல் டு அப்படின்ட்டு போட்டு சிம்பிள்ஸ் கொடுத்துறாங்க. ஆர் இப்படி எழுதுவாங்க அப்படின்றாங்க. அப்புறம் சிஸ்டரை எப்படி எழுதுவாங்க அப்படின்னு கேட்குறாங்க. செக் பண்ணி எழுதி பார்ப்போமா? இப்போ இன்செக்ட் இதை வந்து எப்படி எழுதுவாங்க? அட் சிம்பிள், அண்ட் சிம்பிள், ஸ்டார் சிம்பிள், எக்ஸ்க்ளமேட்ரி, ஹேஷு, டாலர் சிம்பிள். அப்படியே ஆர் எப்படி எழுதுவாங்க? அதாவது பர்சன்டேஜ், ஆருக்கு வந்து கொஷின் மார்க் அப்படின்னு போட்டுறாங்களா? இப்போ தென் சிஸ்டருக்கு என்னவா வரும் அப்படின்னு கேட்குறாங்க. CISTERS. நம்ம இதில் எது சேஞ்ச் ஆகிருக்குன்னு மட்டும் பார்ப்போம். ஃபஸ்ட்டு 3 ஒரே மாதிரி இருக்குது. ஃபஸ்ட்டு 4 ஒரே மாதிரி இருக்குது. கடைசி 1 ஒரே மாதிரி இருக்குது. நடுவில் கடைசியிலேருந்து இந்த 2 லெட்டர் மட்டும் தான் மாறி இருக்குது. அப்போ ஆருக்கும் ஈக்கு மட்டும் கண்டுபிடிச்சா போதும். ஈக்கு வந்து எக்ஸ்க்ளமேட்ரி, ஆருக்கு வந்து என்ன இருக்குது? கொஷின் மார்க். எக்ஸ்க்ளமேட்ரி கொஷின் மார்க்குன்னு ஒரு ஆப்ஷன் எது? இங்கே பாருங்கள், சி மட்டும்தான். அவ்வளோதான், ஆன்சர் சி. நம்ம ஆப்ஷனை பார்த்துட்டு கொஷினை பார்த்துட்டு ரெண்டுக்கும் கம்பேர் பண்ணிவிட்டு உடனே மைண்ட் லாஜிக்காக திங்க் பண்ணிச்சுன்னா ஆன்சர் வந்துடும். ஓகே, நெக்ஸ்ட் பார்க்கலாம். இந்த சம் பாருங்கள். சம்ஸில் சிம்பிள்ஸ் மாற்றி போடணும். அப்படின்னா என்ன பண்ணுவோம்? ஃபஸ்ட்டு எழுதிக்கோ. 1 2 6 2 7. இங்கே என்ன சொல்லியிருக்கான்? ப்ளஸ்ஸுக்கு மல்டிப்ளிகேஷன், ப்ளஸ் இருக்க இடத்துல மல்டிப்ளிகேஷன் போட்டுருமா? டிவிஷன் இருக்க இடத்துல டிவிஷன் இருக்க இடத்துல மைனஸ் போட்டாச்சு. அப்புறம் மைனஸ் இருக்க இடத்துல ப்ளஸ் போட்டாச்சு. அப்புறம் மல்டிப்ளிகேஷன் இருக்க இடத்துல
டிவிஷன். இப்போ 1/2 இன்ட்டு 6 + 2 - 7 அப்படின்னா இது 3. அப்புறம் அடிஷன் பண்ணணும். 3 + 2 5, அப்புறம் -7 அப்படின்னா -2 ஆன்சரு. ஆன்சர் வந்து -2. ஓகே, நெக்ஸ்ட் பார்க்கலாம். இது பாருங்கள், எந்த சைன் சேஞ்ச் பண்ணால் இன்டர்சேஞ்ச் பண்ணால் வேல்யூ வந்து 0 வரணும் கேட்குறாங்க. இது எப்படி கண்டுபிடிக்கலாம்? இதுவும் அதே மாதிரி 2 6 1 எழுதிக்கிட்டு இங்கே 0 வரணும். அப்புறம் என்ன சிம்பிள் போடணும்னு கேட்குறாங்க. இப்போ மல்டிப்ளிகேஷனும் மைனஸ் மட்டும் மாறுது. மல்டிப்ளிகேஷன் மைனஸும் மாற்றினா இங்கே மல்டிப்ளிகேஷன் இடத்துல மைனஸ் போடணும், மைனஸ் இருக்கிற இடத்துல மல்டிப்ளிகேஷன் போடணும். இங்கே டிவைடட். இதில் ஒரு இது இருக்குது பாருங்களேன், 2 16 டிவைட் பண்ண முடியுமா? இல்லை. அப்போ இந்த டிவிஷன் மாறலைன்னா ஆன்சர் வராது. அப்படின்னா அந்த டிவிஷன் மட்டும் மாறணும். இந்த அதை செக் பண்ணால் போதும். அப்படின்னா டிவிஷன் வர ஆப்ஷன் பாருங்கள், இது ஒன்று தான். அங்கே டிவிஷன் மாறிச்சுன்னா தான் டிவிஷன் இருக்கிறதுல மைனஸ் வந்து மல்டிப்ளிகேஷன் இதை சால்வ் பண்ணால் மட்டும்தான் மாற முடியும். மைனஸ் இருக்கிற டிவிஷன் வந்தால் மட்டும்தான் இந்த இடமே சால்வ் ஆகும். அதனால இந்த இடம் சால்வ் ஆகாதனால நம்ம வேறு எந்த ஆப்ஷனும் எடுக்காமல் டிவிஷன் இருக்கிறத மட்டும் எடுத்து ஆப்ஷன்னு போடலாம். அப்போ ஆன்சர் சி. ஓகேவா? இது ஷார்ட்கட். இது கொஞ்சம் லாஜிக்காக யோசிச்சா டக்கு 10 செகண்டில் போட்டுடலாம். நெக்ஸ்ட் இந்த கொஷின் பாருங்களேன், கொஞ்சம் குழப்புற மாதிரி தான் இருக்கும். ஆரஞ்சுன்றது என்ன? ஒரு ஃப்ரூட்டு. நமக்கு தெரிஞ்ச ஃப்ரூட் இருக்குது, கலரும் இருக்குது. பீச்சுன்றதும் பீச்சில் ஃப்ரூட்டும் இருக்குது. ஆலிவ்ன்றது ஆலிவ் ஆயில் வரும்ல, அதுவும் ஒரு ஃப்ரூட் மாதிரி தானே அப்படின்னு யோசிப்போம். அப்புறம் கடைசியாக இந்த கேரமைன் அப்படின்னு பார்த்தோம்னா தான் நமக்கு வந்து அது தெரியும். கேரமைன்றது வந்து ஒரு கலர், அது வந்து கலர் பொடி அந்த மாதிரி சொல்லுவோம். அப்போ வந்து அவங்க என்ன சொல்கிறாங்க, ஆரஞ்சுன்றது கலரும் இருக்குது, பீச்சுன்றது கலரும் இருக்குது, அதாவது பிங்கிஷ் கலரில் இருக்கும் பீச்சுன்றது. ஆலிவ்ன்றது வந்து ஒரு க்ரீனிஷ் ஷேடு இருக்க மாதிரி இருக்கும். நம்மளுக்கு ஆரஞ்சு தெரியும். கேரமைன்றது வந்து நம்ம சாந்து பொட்டு மாதிரி மெரூன் கலர் அந்த மாதிரி இருக்கும். அப்போ இது கலர்ஸ். இது என்ன சொல்கிறாங்க, இது ஆல் ஆஃப் ஜெம்ஸ் ஆர் கலர்ஸ். நம்ம இதை செக் பண்ணுறப்போ ஆல் ஆஃப் ஜெம்ஸ் ஆர் ஃப்ரூட்ஸ் அப்படின்றது தான் நமக்கு டக்குன்னு வரும். ஆனால் அது கிடையாது, கலர்ஸ் தான் ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் பார்க்கலாம். இது பார்த்தாலே நம்மளுக்கு ஆன்சர் தெரியும். 4 பேர் ஆஃப் வேர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. இல்லை இயரில் காது ஹியரிங் பண்ணுவோம், டங்கில் டேஸ்ட் தான் போடுவோம், மவுத்தில் பேஸ்ட் தான் செய்வோம். லைட்டில் விஷனா? இல்லை, கண்ணில் தான் விஷன், ஐயில் தான் விஷன். அப்போ வந்து லைட் விஷன் தான் ஆப்ஷன். ஆட் ஒன் அவுட். ஓகேவா? இது பாருங்கள், எக்ஸ் இஸ் த ஒன்லி டாட்டர் ஆஃப் ஒய்ஸ் கிராண்ட்ஃபாதர்ஸ் ஒன்லி சன். ஒய்ஸ் கிராண்ட்ஃபாதர் ஹேஸ் ஒன்லி ஒன் சைல்டு, ஹவ் இஸ் எக்ஸ் ரிலேட்டட் டு ஒய் அப்படின்றாங்க. அப்படின்னா இது ஒரு ரிலேஷன்ஷிப் சும்மா. எக்ஸ்ன்றது ஒரு பொண்ணு, ஒரு டாட்டர். யாரோட டாட்டர்னா ஒய்யோட கிராண்ட்ஃபாதர். அப்படின்னா அவரோட ஃபாதரு, அவருக்கு ஒரு கிராண்ட்ஃபாதரோட ஒன்லி சன்னோட ஒரு பொண்ணுன்றாங்க. ஒய் வந்து பையனா பொண்ணான்னு தெரியாது, ஆனால் ஒய்ஸ்ன்றாங்க. அப்போ அது யாரோ ஒருத்தர். ஓகே, அப்புறம் இவங்க வந்து டாட்டர் மைனஸ் ஒய்ஸ் கிராண்ட்ஃபாதர் ஹேஸ் ஒன்லி ஒன் சைல்டு. அப்போ வந்து ஒய்யோட கிராண்ட்ஃபாதர் வந்து அவருக்கு ஒரே ஒரு பையன்தான், ஒன்லி சைல்டு அப்படின்றாங்க. ஒரே ஒரு சைல்டு, அது பையனும் பொண்ணும். அப்படின்னா அவருக்கு ஒரே ஒரு ஃபாதர் மட்டும்தான், அவருக்கு கூட பிறந்தவங்க யாரும் இல்லை. அப்போ அவங்க பசங்களாக இருக்க வாய்ப்பு இல்லை. ஹவ் இஸ் எக்ஸ் ரிலேட்டட் டு ஒய்? எக்ஸுக்கும் ஒய்க்கும் என்ன ரிலேட்டட் அப்படின்னா இவங்க 2 பேரும் பிரதர் அண்ட் சிஸ்டர்ஸ் அல்லது சிஸ்டர் அண்ட் சிஸ்டர்ஸாக இருக்கலாம். ஓகேவா? எக்ஸ் என்ன ஆகுது, அவர் வந்து சிஸ்டர் தான். ஓகேவா? ஆப்ஷன் ஆன்சர் பி. ஓகேவா? நெக்ஸ்ட் பார்க்கலாம். இது பாருங்கள், சீதா செட் ராம்ஸ் ஒன்லி பிரதர் இஸ் த ஃபாதர் ஆஃப் மை சன்ஸ் ஃபாதர். ஹவ் இஸ் ராம் பிரதர் ரிலேட்டட் டு சீதா? சீதா சொல்கிறாங்க, என்ன சொல்கிறாங்க, சீதா என்ன சொல்கிறாங்கன்னா, ராமனோட ஒன்லி பிரதர், அவரோட பிரதர் வந்து யாருன்னா என்னோட சன்னோட ஃபாதரோட ஃபாதர். இஸ் த ஃபாதர் ஆஃப் மை சன்ஸ் ஃபாதர். என்னோட பையனோட சன். அப்படின்னா இவங்க வந்து சீதான்றவங்க பொண்ணு இல்லை, அவங்க ஹஸ்பண்டோட அப்பா அப்படின்றாங்க. ஓகேவா?
இப்போ என்ன ஒரு கேட்குறாங்க, ராம் பிரதர் ரிலேட்டட் டு சீதா. ராமுக்கும் இவர் தான் ராமு ரிலேட்டட் டு சீதா சன். சீதாவோட சன்னுக்கு என்ன ரிலேஷன் அப்படின்னு கேட்குறாங்க. அவங்க யார்? கிராண்ட்ஃபாதரோட இவங்களும் ஒரு கிராண்ட்ஃபாதர், இவங்களும் ஒரு தாத்தாவா? அவ்வளோதான் ஆப்ஷன். நெக்ஸ்ட் பார்க்கலாம். ஆப்ஷன் பி. ஆன்சர் வந்து பி. நெக்ஸ்ட் பார்க்கலாம். இது பாருங்க. லுக்கிங் அட் த ஃபோட்டோ, ஆனந்த் செட் திஸ் மேன் இஸ் எல்டஸ்ட் சன் ஆஃப் மை ஃபாதர்ஸ் மதர் இன் லாஸ். ஹவ் இஸ் ஆனந்த் மதர் ரிலேட்டட் டு மேன் அப்படின்னு கேட்குறாங்க. என்ன சொல்கிறான்? ஒரு ஃபோட்டோவை காட்டி இவங்க யாருன்னா ஆனந்த் சொல்கிறேன். யாருன்னா இந்த மனுஷன் வந்து எல்டஸ்ட் சன் ஆஃப் மை ஃபாதர்ஸ் மதர் இன் லா, என்னோட அவங்க ஆனந்தோட அப்பாவோட மாமியா. மதர் இன்லான்ற மாமியானா அவங்க ஒய்ஃபோட அம்மான்னு வச்சுக்கோங்களேன். ஒய்ஃபோட அம்மா மதர் இன்லா ஓட எல்டஸ்ட் சன். அப்போனா ஒரு பையன். அந்த பையன் என்ன அவங்க ஒய்ஃபுக்கு, இவரோட ஆனந்த் அவங்க அப்பாவோட ஒய்ஃபுக்கு வந்து பிரதரா, ஒய்ஃபுக்கு வந்து பிரதர். அப்போ வந்து என்ன சொல்கிறாங்க, ஆனந்த் மதர் வந்து ஆனந்தோட மதர் ஒய்ஃப் என்ன ஆகுது ரிலேட்டட் டு திஸ் மேன். இந்த ஃபோட்டோவில் இருக்கிறதுக்கு என்னவா ஆகுது அப்படின்னு கேட்குறாங்க. அவங்க யார்? அவங்க 2 பேரும் அக்கா, அண்ணன் தங்கச்சியா? அப்போ சிஸ்டர். ஆனந்துக்கு அந்த அவங்க ஆனந்த் மதருக்கு அந்த மேன் என்ன ஆகுது அப்படின்னு கேட்டால் அவங்க சிஸ்டர். ஆன்சர் டி. ஓகே, நெக்ஸ்ட் பார்க்கலாம். 5 பிக்கிள் இருக்குது. மேங்கோ, லைம், டொமேட்டோ, கூஸ்பெரி அண்ட் கார்லிக்ன்ட்டு. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்? மேங்கோ, லைம், டொமேட்டோ, கூஸ்பெரி, கார்லிக்னு இருக்குது. இப்போ 5 மேங்கோவும் எப்படி இருக்குன்னு அரேஞ்ச் தான் கேட்டிருக்காங்க. 3, 4, 5ஆ? இப்போ பாருங்கள், இந்த மாதிரி கேட்டாங்கன்னா 4ஐயும் ஃபஸ்ட் படிச்சுட்டு அதுக்கப்புறம் அரேஞ்ச் பண்ணணும். ஏன்னா அப்படியே படித்த உடனே அரேஞ்ச் பண்ண முடியாது. கூஸ்பெரி இஸ் நாட் தென் எய்தர் எக்ஸ்ட்ரீம். 2 பக்கமும் இருக்காதுன்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா? அப்போ தேர் இஸ் நோ ஜார் பிட்வீன் மேங்கோ அண்ட் கார்லிக். கார்லிக்குக்கும் மேங்கோவுக்கும் நடுவில் தேர் இஸ் 1 ஜார் அப்படின்றாங்க. அப்புறம் மேங்கோவுக்கும் கார்லிக்கும் நடுவில் ஒருத்தர் இருப்பாங்க, ஒரு ஜார் இருக்குது. டொமேட்டோ இஸ் பிளேஸ்ட் ஆன் த லெஃப்ட் சைட் ஆஃப் லைம். டொமேட்டோ வந்து லைமுக்கு லெஃப்ட் சைடில் தான் இருக்குது அப்படின்ட்டாங்க. ஓகேவா? அது எங்கே வேணால் இருக்கலாம், எத்தனை வேணால் நடுவில் இருக்கலாம். அப்புறம் செகண்ட் ஜார் ஆஃப் ஃப்ரம் த லெஃப்ட் கண்டெயின் கார்லிக். நம்மளுக்கு லெஃப்ட் இது தானே, இங்கேருந்து செகண்ட் ஜார் வந்து கார்லிக். இது பாருங்கள், இதுவும் இன்டர் கனெக்ஷன். கார்லிக்கு மேங்கோக்கும் நடுவில் ஒரு ஜார் இருக்குன்றாங்க. இங்கே இப்போ நம்ம மேங்கோ போட்டோம்னா நடுவில் ஒரு ஜார் வராது, இங்கே போட்டோம்னா வராது, இங்கே போட்டோம்னா மேங்கோ போட்டோம்னா நடுவில் ஒரு ஜார் கேப் இருக்குமா? அதுக்கப்புறம் பாருங்கள், ஃபஸ்ட்டு இது கனெக்டட். ஏன்னா கூஸ்பெரி வந்து இங்கேயும் வராது, இங்கேயும் வராது, ஃபஸ்ட்டும் வராது, லாஸ்ட்டும் வராதுன்னு சொல்லிட்டோன்னா அப்போ நடுவில் தான் கூஸ்பெரி வரும். அப்புறம் என்ன சொல்லியிருக்கான்? தேர்ட் ஒன் பாருங்கள். டொமேட்டோ இஸ் பிளேஸ்ட் வந்து லெஃப்ட் சைட் ஆஃப் லைம். லைமுக்கு லெஃப்ட் சைடு தான் இருக்கணும். இப்போ இங்கே லைம் போட்டோம்னா லெஃப்ட் சைடு எதுவுமே காலியாக இருக்காது. இங்கே லைம் போட்டோம்னா அப்போ இங்கே தான் லைம் வரும். அதுக்கு லெஃப்ட் சைடு வந்து இந்த இடம். லெஃப்ட்னா இந்த எக்ஸ்ட்ரீம் வரையும் கூட லெஃப்ட் தானே. இந்த இடத்துல வந்து என்ன வரும்னு சொல்லியிருக்காங்க? டொமேட்டோ. அப்புறம் டிஜி, அதாவது டொமேட்டோ, கார்லிக், கூஸ்பெரி, மேங்கோ, அப்புறம் லைம். இப்போ இந்த அரேஞ்ச்மெண்ட்டை கண்டுபிடிச்சிட்டோம்னா அதுக்கப்புறம் 3 கொஷின்ஸ் இதுலேயே கேட்க போகிறான். இது கண்டுபிடிக்கிறது மட்டும் தான் டைம் எடுத்துக்கிட்டா கூட நம்ம 3 கொஷின் சால்வ் பண்ணுற டைமிங் இது ஒன்று கொடுத்துடலாம். ஃபஸ்ட் கொஷின் என்ன? தேர் ஆர் 2 ஜார்ஸ் பிட்வீன் விச் ஆஃப் த ஃபாலோயிங் அப்படின்னாங்க. இங்கே கொடுத்துருக்க இதில் நடுவில் 2 ஜார் எடுத்துருக்கு. லைம் அண்ட் கூஸ்பெரிக்கு நடுவில் 2 இருக்கா பாருங்கள். லைம் கூஸ்பெரி நடுவில் 1 தான் இருக்குது. கூஸ்பெரிக்கு டொமேட்டோக்கு நடுவில் 1 தான் இருக்குது. மேங்கோவுக்கும் லைமுக்கு நடுவில் ஒன்றுமே இல்லை. டொமேட்டோ மேங்கோவுக்கு நடுவில் 2 இருக்குது. அப்போ ஆப்ஷன் டி. ஓகேவா? ஆப்ஷன் டி. அடுத்தது கொஷின் அடுத்து பார்க்கலாம். இதுலேயே பாருங்கள், இன்னொரு கொஷின் இருக்கும். இந்த கொஷின் பாருங்கள், அதிலே வர்றது. லைம் இஸ் இன் த டேஷ் ஜார் ஃப்ரம் லெஃப்ட். லைம் எதுக்கு எத்தனாவது ஜார்லேருந்து இருக்குது? லெஃப்ட் சைடில் இருந்து எத்தனாவது ஜாரில் இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. 1, 2, 3, 4, 5, 5வது ஜாரில் இருக்குது. அப்போ 5th. ஆப்ஷன் ஏ ஆன்சர். அடுத்தது பார்க்கலாம். மிடில் ஜார் கண்டெய்ன்ஸ்
மிடில் ஜாரில் என்ன இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. அடுத்து என்ன? கூஸ்பெரிஸ் தானே. அப்போ கூஸ்பெரிஸ் ஆப்ஷன் சி. ஆன்சர் வந்து சி. ஓகேவா? நெக்ஸ்ட் பார்க்கலாம். இது பாருங்கள், ஸ்டேட்மெண்ட் அண்ட் கன்க்ளூஷன். இதில் ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்லுவாங்க? எம்ப்ளாயீஸ் ஆர் வெல் பெய்டு. எம்ப்ளாயீஸ் எல்லாம் நல்லா சம்பாதிக்கிறாங்க, எல்லா சம்பளம் கொடுக்கப்படுறாங்க. ராஜன் ஏர்ன் வெல். ராஜன் வந்து நல்லா சம்பாதிக்கிறான். இப்போ இங்கே என்ன சொல்கிறாங்க? ராஜன் வந்து எம்ப்ளாயி இருக்கலாம், இல்லாமல் இருக்கலாம்ல. அப்போ வந்து கன்க்ளூஷன் கிடையாது. ராஜனே செல்ஃப் எம்ப்ளாயி. அவரை பற்றி இங்கே எதுவுமே சொல்லலை. அவர் சொந்தமாக அவர் காசு சம்பாதிக்கிறார், அவ்வளோதான். எப்படி சொந்தமாக சம்பாதிக்கிறாரா இல்லை எப்படின்லாம் சொல்லலை, காசு சம்பாதிக்கிறார். ஓகேவா? அப்போ இதுவும் கிடையாது. அப்போ ரெண்டுமே இல்லை. அப்போ நெய்தர் ஐ சார் 1 ஆர் 2. ஓகேவா? அப்போ ஆப்ஷன் வந்து ஆன்சர் டி. நெக்ஸ்ட் பார்க்கலாம். இது பாருங்கள், ஜம்பிள் லெட்டர்ஸ் கண்டுபிடிக்க சொல்லிடுறாங்க. ஜம்பிள் லெட்டர்ஸ் வந்து என்ன வரும் அப்படின்னு, டிஃப்ரெண்ட் எது, விச் ஒன் இஸ் டிஃப்ரெண்ட். இது பாருங்க, இஎன்என்ஐ. இது என்ன பண்ணலாம் தெரியலையா? ஓஇஎன்இஓனா அப்படின்னா 1, இஎன்ஐனா 9, என்ஏஎன்இயா, இபிபிஐனா என்னன்னு தெரில. இது பாருங்க 3, டிஹெச்ஆர்இ. பிஏ இது வந்து பைப் ஸ்பெல்லிங் மாதிரி இருக்கா? ஓகே. இது பாருங்க, இதெல்லாம் நம்பர்ஸ். பிஐபி மட்டும் நம்பர் கிடையாது, அது ஒரு மெட்டீரியல். அப்போ வந்து பைப் தான் ஆப்ஷன். அடுத்தது போகலாம். இது பாருங்கள், ரீசனிங்கில் ஒரு வென் டயக்ராம் சம். என்ன சொல்லிடுறாங்க? டிஃப்ரென்ஸ் பிட்வீன் சில்ட்ரன்ஸ் ஹூ லைக் லெப்பர்ட் டு தோஸ் ஹூ லைக் டைகர்ஸ். லெப்பர்ட்ஸ், இப்போ இங்கே லெப்பர்ட்ஸ்க்கு வந்து ரெக்டாங்குலரும், ஹூ லைக் டைகர்ஸ் வந்து ட்ரையாங்கிளுமா. இங்கே என்ன கேட்குறாங்க? டிஃப்ரென்ஸ் கேட்குறாங்களா? அப்போனா ரெக்டாங்குலரில் இருக்கவங்களுக்கும் ட்ரையாங்கிளில் இருக்கவங்களையும் ஆட் பண்ணி மைனஸ் பண்ணால் கிடச்சிருமா? இப்போ 30 பாருங்க, 35 70 + 3 100 120 மைனஸ். இப்போ ட்ரையாங்கிள் ட்ரை பண்ணால் 45 5 50 50 + 35 85 மைனஸ் 120, இங்கே 15 இங்கே 20, அப்போ 35. ஓகேவா? இவ்வளோ தான் ஆன்சர். இதுக்கு வச்சு இந்த வென் டயக்ராம்லேயே தொடர்ந்து 3 கொஸ்டின் கேட்பான். அடுத்தது பார்க்கலாமா? அடுத்து என்ன இருக்குன்ட்டு. ஹவு மெனி சில்ட்ரன்ஸ் லைக் போத் லயன்ஸ் அண்ட் லெப்பர்ட். லயனுக்கு என்ன? சர்க்கிள், லெப்பர்டுக்கு வந்து ரெக்டாங்குலரும் சேர்ந்து இருக்க இடம் இதுவா? இது மட்டும், இதுக்குள்ளே இருக்கிறது மட்டும் ஆட் பண்ணால் 35 70 70 + 20 90. ஆன்சர் 90. ஓகே, நம்மளுக்கு வென் டயக்ராம் பார்க்க தெரிஞ்சாலே இந்த சம்ஸ் எல்லாம் சால்வ் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு, ஹவு மெனி சில்ட்ரன்ஸ் ஹூ லைக் லயன் ஆல்சோ லைக் த டைகர். லயனும் டைகரும், இப்போ சர்க்கிளும் ட்ரையாங்கிளும் சேர்ந்துருக்க இடத்துல எத்தனை இருக்குது? 35 + 40. அப்போ இந்த இடத்துக்கு வந்து ஆன்சர் 40. சரி, 35 + 5 = 40. ஓகேவா? சரி, நெக்ஸ்ட் பார்க்கலாம். இந்த கொஷின் பாருங்களேன். போன டைம் வென் டயக்ராம் பார்த்த மாதிரி இது வந்து ஒரு சார்ட், பார் சார்ட் சம்மு. இதில் எப்படி போடலாம்? இது என்ன சொல்லி கேட்டிருக்காங்க? பர்சன்டேஜ் ஆஃப் மார்க் அப்டன் ஜியோகிராஃபி அண்ட் ஹிஸ்ட்ரி டுகெதர் பை டபிள்யூவால் ஹிஸ்ட்ரிக்கும் ஜியோகிராஃபியும் சேர்ந்து எடுத்த மார்க்கோட பர்சன்டேஜ் ஆவரேஜ் கேட்குறாங்க. ஓகேவா? ரெண்டுக்கும் சேர்த்துனா டோட்டல் மார்க்கு 100 அப்படின்னா 2 சப்ஜெக்ட்டுக்கு 200. 80 + 70 150. 150னா எவ்வளோ பர்சன்டேஜில் மாற்றினா? 100னா 2னா 5. 5 × 15 75. 75% தான் இந்த டபிள்யூவோட ஓவரால் பர்சன்டேஜ். இப்போ நெக்ஸ்ட் பார்க்கலாம். இதே இதுலேயே வரும், ட்ராயிங்ஸ்லேயே, இதே சார்ட்லேயே என்ன சொல்லி கேட்டிருக்காங்க? வாட் இஸ் த ஆவரேஜ் பர்சன்டேஜ் மார்க் அப்டன் பை ஹிஸ்ட்ரி பை ஆல் ஸ்டூடெண்ட். ஹிஸ்ட்ரியில் எல்லாருக்கும் எடுத்த மார்க் ஆவரேஜ் எவ்வளோ? ஹிஸ்ட்ரின்றது இது மட்டுமா? இந்த ஷேடா? இப்போ இதில் என்னென்ன இருக்குது? 75 63 80 72. இது பாருங்கள்,
5, 5, 10, 0, 1, 7, 7, 14, 14 plus 6, 20, 20 plus 28, 29, 290 290 divided by எவ்வளோ மார்க்கு ஓவரால் பர்சன்டேஜ்னா 1, 2, 3, 4, 4 ஆவரேஜ்னா 4 கேட்குறாங்க. 4 பேரோடது ஆவரேஜ் பர்சன்டேஜ் எவ்வளோனா இன்ட்டு 100 போட்டால் கூட 400 மார்க்ஸுக்கு இன்ட்டு 100 அப்படின்னா இந்த 0 0 கேன்சல், இந்த 0 0 கேன்சல், 4 ஆல் பண்ணால் 28னா 7, ரிமைனிங் 1, அப்புறம் 2 பாயிண்ட் இங்கே 5 72.5. ஓவரால் பர்சன்டேஜ் வந்து ஹிஸ்ட்ரியில் 72%, 72.5% எடுத்திருக்காங்க. ஓகேவா, நெக்ஸ்ட் பார்க்கலாம். இதில் என்ன சொல்லியிருக்காங்க, ஹூ ஸ்கோர் த ஹையஸ்ட் பர்சன்ட் இன் போத் த சப்ஜெக்ட்ஸ் கம்பைன் அப்படின்னு கேட்குறேன். 2 சப்ஜெக்ட் சேர்த்து யார் அதிக பர்சன்டேஜ் அப்படின்னு கண்டுபிடிக்கிறாங்க. அதிக பர்சன்டேஜ்னால் நமக்கு ஆட் பண்ணி பார்த்தாலே தெரிஞ்சிடும். யார் ஆட் பண்ணி டிவைட் பண்ணி தானே, அதுக்கு ஆட் பண்ணி பார்க்கலாமா. 75, 80, 155 யார் யூ. வி வந்து 63, 70, 87, 60, 9 அப்படின்னா 87 + 3 90, 90 + 60 150. அப்புறம் டபிள்யூக்கு 70, 80னா இங்கே 20, இங்கே 150 வந்துடுமா. ஓகே. எக்ஸுக்கு 72, 75னா 140, 147 147. இப்போ இதில் அதிகம் யார், 155 மார்க்கு. அவுட் ஆஃப் 200ன்னு போட்டால் கூட இவங்க தான் அதிகம். அப்போ யூ தான் ஆன்சர். நீங்கள் இதுக்கு பர்சன்டேஜ்லாம் கண்டுபிடிச்சி கூட போடலாம். ஆனால் நம்மளுக்கு ஓவரால் சம்மு தெரிஞ்சாலே, ஓவரால் சம்னா அடிஷன் தெரிஞ்சாலே ஆட் பண்ணி பார்த்தாலே தெரிஞ்சிடும். நம்மளுக்கு இன்ட்டு 100 போட்டு நீங்கள் எல்லாத்துக்கும் பர்சன்டேஜ் கண்டுபிடிச்சி போடுறதுக்கு அதிகமாக இருந்துச்சுன்னா, அதிக மார்க் எடுத்திருந்தாங்கன்னா அதிக பர்சன்டேஜ் வரப்போகுது இவங்க ஓவரால் கம்பேர் பண்ணுறப்ப. அவ்வளோதான். ஓகேவா, நெக்ஸ்ட் பார்க்கலாம். இது பாருங்கள், ஸ்மால் ஷாப் ஓனர் கீப் இன்வென்ட்ரி சாட்டிஸ்ஃபை த ஃபாலோயிங் கிரைட்டீரியா. இப்போ ஒருத்தர் வந்து ஸ்மால் ஷாப் வச்சுருப்பார், கடை வச்சுருக்காரு. அவர்கிட்ட என்னென்ன இருக்குன்னா, ஷாம்பு வந்து ஷேஷேயில் ப்ரைஸ் எப்படி எந்த விலையில் இருக்குன்னா 4 ரூபாலேருந்து 10 ரூபா வரைக்கும் இருக்குது. அதுவே சாக்லேட் வந்து ப்ரைஸ் ரேஞ்சு 1 ரூபாலேருந்து 60 ரூபா வரைக்கும் இருக்குது ஒரு பீஸு. அதே ட்ரை ஃப்ரூட்ஸ் வாங்கினார்னா 125 ரூபா 100 கிராமுக்கு, 125 ரூபாய்க்கு மேலே எவ்வளோனாலும் ஓகே. 125 மேலே எவ்வளோனாலும் ஓகே 100 கிராமுக்கு. அதே மில்க் பேக்கெட், பால் பேக்கெட் எவ்வளோ இருக்குன்னா 21 ரூபாலேருந்து 29 ரூபா பர் லிட்டர் இருக்குது அப்படின்றாங்க. இப்போ இதில் ஸ்டேட்மெண்ட் வந்து எது வந்து அதை சப்போர்ட் பண்ணுது அப்படின்றாங்க. விச் லிஸ்ட் அமௌங் த ஃபாலோயிங் டெஃபினெட்லி நாட் ஃபவுண்ட் இன் ஹிஸ் ஷாப். இப்போ இந்த ஷாப்பில் இவங்க கொடுத்துருக்க லிஸ்ட்டில் எது நான் இந்த கடையில் வாங்க முடியாது அப்படின்னு செக் பண்ணணும். இப்போ ஷாம்பு ஏ வந்து ரூபீஸ் 4 ரூபாய்க்கு வாங்கினாங்க. 4 ரூபாய்க்கு வாங்க முடியுமா, வாங்க முடியும். அதே சாக்லேட்டை வந்து 1.5 ரூபாய்க்கு வாங்கலாம் ஒரு பீஸு, இங்கே 1 ரூபாய்க்கு மேலே தானே, அதுவும் வாங்க முடியும். ட்ரை ஃப்ரூட் வந்து 250 ரூபா பெர் 125 கிராம், 100 கிராமுக்கு 125, அப்புறம் 100 கிராம் 125 கிராம் 250னா அதிகம் தானே, அப்போ வந்து இதுவும் வாங்க முடியும். அப்போ ஏ வந்து சப்போர்ட் ஆகும். அடுத்து வந்து ஷாம்பு, அடுத்தது வந்து பி என்ன பண்ணுறாருன்னா, ஷாம்புவை 5 ரூபாய்க்கு ஒரு ஷேஷை 5 ரூபாய்க்கு வாங்குறாரு, வாங்கலாம். 4 ரூபாலேருந்து 10 ரூபா வரைக்கும் விற்கிறான், அப்புறம் 5 ரூபாய்க்கு வாங்கலாம். மில்க் பேக்கெட்டை 23 ரூபாய்க்கு பெர் லிட்டர் வாங்குறாரு, 21 ரூபாய்க்கு மேலே 29 ரூபாய்க்குள்ளார வாங்கிக்கலாம். ஓகே, இதுவும் வாங்க முடியும். அடுத்தது ஃப்ரூட்டு, ட்ரை ஃப்ரூட்டை வந்து 150 ரூபா பெர் கிராம் 100 கிராம் வாங்குறாரு. 100 கிராமுக்கு 165 ரூபாய்க்கு மேலே, அது வந்து 150 ரூபான்றது 125 ரூபாய்க்கு மேலே தானே, அப்போ இதையும் வாங்கலாம். அப்போ பியும் வாங்க முடியும், இவர் கடையில் கிடைக்கும். சி வந்து 5 பேர் ஷேஷே, ஷாம்பு வந்து 5 ரூபாய்க்கு வாங்க முடியும், ஓகே வாங்கலாம். சாக்லேட் வந்து 1 ரூபாய்க்கு பெர் பீஸ் வாங்கலான்றாரு, ஓகே இந்த 1 ரூபாலேருந்து 60 ரூபா வரையும் வாங்க முடியும். அதே ட்ரை ஃப்ரூட் வந்து இசட்டு 100 கிராம் பெர் 100 கிராம், 100 கிராம் 125 ரூபாய்க்கு மேலே தான் தருவார், 100 கிராம் 100 ரூபாய்க்கு தர மாட்டார். அப்போ இந்த ஷேஷே கிடைக்காது. இப்போ ஆட் ஒன் அவுட்டில் சி தான் டிஃப்ரெண்ட், இவருக்கு இந்த கடையில் இந்த ட்ரை ஃப்ரூட்டு மட்டும் கிடைக்காது. அப்போ வந்து ஆன்சர் வந்து சி. ஓகேவா, இதுக்கு நம்ம படித்து பார்க்கணும், இந்த ரேஞ்சு கொஞ்சம் தெளிவாக தெரியணும். ஓகேவா, இது எழுதி கூட நீங்கள் வச்சு செக் பண்ணலாம். 4 to 10, 1 to 60, 125க்கு மேலே, ஓகேவா, 125க்கு மேலே 21 to 29, இது வந்து பால், இது ட்ரை ஃப்ரூட்டு, இது சாக்லேட், இது ஷாம்பு அப்படின்னு எழுதி வச்சுட்டு கூட நீங்கள் செக் பண்ணிக்கலாம் இதை. ஓகேவா, தேங்க்யூ. நீங்கள் எதாவது டவுட் இருந்துச்சுன்னா, ஏதாவது கொஷின் உங்களுக்கு டவுட் இருக்குன்னா கமெண்ட்டில் போடுங்க, நாங்கள் அதை சால்வ் பண்ணி காட்டுறோம். ஓகேவா.
அப்படியே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இன்னும் இதே மாதிரி வீடியோஸ் நிறைய போட முடியும். ஓகே, தேங்க்யூ.